நல்லா சாப்பிட்றி. எதுக்குக்கா இவ்வளோ செஞ்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன்? சாப்பிட்றி நல்லா சாப்பிடு. நீ தான் நல்லா சாப்பிடுவல, உனக்கு தான் நான்வெஜ்னா நல்லா பிடிக்கும்ல, அதான் செஞ்சேன். பிடிக்கும் தான், அதுக்கு நீ இவ்வளோவா? சாப்பிடு பசங்களுக்கு அப்படியே ஊட்டி விடு சேர்த்து. சரி. பசங்களுக்கு தனியால போடவா? வேணாம், அதுக்கு தனியால சாப்பிடாதுங்க, வேஸ்ட் பண்ணிவிடுங்க. இலையிலேருந்து நான் தரேன். சரி. அவனுக்கு மட்டும் கூட, சதீஷ்க்கு நான் கொடுத்துக்கிறேன். அவன் நிறைய சாப்பிடுவான். தனி இலையில போட்டு சாப்பாடு வச்சா தான் அவன் கரெக்டாக இருக்கும். நீ வந்து இவனுக்கு மட்டும் கூட, முட்டை கண்ணுக்கு மட்டும். சரி. சியானா எங்க? சியானா வந்து தூங்கின்னு இருக்கா. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அவளுக்கு ஊட்ட முடியும். அது தூங்கட்டும் அந்த வரைக்கும். சரி சாப்பிடு. குழம்பு வேணா ஊற்றி கொடி, இங்கே தான் வச்சிருக்கேன் பாரு. ஒயிட் ரைஸ் போட்டுக்கும் போது ஊற்றிக்கிறேங்க்கா, வெய் அப்படியே. நீ சாப்பிடலையா? கவனிப்புல பலமா பையன் இருக்கு போலியா? வாடி பெரிய பொண்ணே, வா வந்து சாப்பிடு வா. ஆகட்டும் நீங்க முதல்ல சாப்பிடுங்க. வாடி, ஏண்டி அங்கே நின்றுட்டேன்? வந்து சாப்பிடு ஓடியா. நான் ஏற்கனவே இப்போதான் ஒரு ரவுண்ட் போயிட்டு தான் வரேன் கிச்சன்ல. நீங்க சாப்பிடுங்க. அதானே பார்த்தேன், என்ன உன் வாயில இருந்து வேணான்னு ஒரு வார்த்தை வருமா? பரவாயில்ல வாடி, கொஞ்சோண்டு சாப்பிடு மறுபடியும். எப்போ போதும். இன்னும் ஒரு 1 hour கழிச்சு ஒரு ரவுண்ட் போகலாம். இப்போதைக்கு எதுவும் வேணாம். சரி. அப்படியே நாடே கொஞ்சமா சாப்பிட்டு ஜீரணமாவும்ல. அதுக்கு தான் வந்தேன். நீங்கள் வழியில் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. சரி சாப்பிட்டு முடிங்க, அப்புறம் வாக்கிங் போய்க்கிறேன். நான் ஏதோ ஒன்று கேட்கணும்னு வந்தேன், மறந்து போயிட்டேன். என்னதுடி? உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரா? ஏண்டி இப்போதான் அவளே நிம்மதியாக சாப்பிடலான்னு உட்காந்துருக்கா, அவகிட்ட என்னடி கேட்டு நிற்க? நீ சாப்பிடும் போது கூட டென்ஷன் பண்ணி விட்டுருவியா? இல்லைக்கா, வராங்கன்னு சொன்னாங்களே, இன்னும் வரலையான்னு தான் கேட்டேன். அதெல்லாம் வருவாங்க. நீ கொஞ்ச நேரம் வாய் முன்னு இப்படி உட்காரு. நீ சாப்பிட்றி, முதல்ல சாப்பிட்டு முடி, அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் பரவாயில்லக்கா, அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? விடு. எத்தனை தடவை இந்த பிரச்சனை நான் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அவ எதுவும் தப்பாலாம் கேட்கலையா? உங்கள் வீட்டுக்கார் எப்போ வருவாருன்னு தானே கேட்டேன். வந்து நிற்பான், எங்கன்னா அடி வாங்கின்னு வந்து சேருவான். விடு. சரி வரட்டும் பொறுமையாக வரட்டும். எனக்கு சிக்கன் வேணும். நான் தரேன். உட்கார். சரி எதுவும் யோசிக்காம சாப்பிடு மாட்டேன்னு. ஆமாம், மற்றவங்களாம் எங்கள் வீட்டில் ஆளை காணோம். எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை போயிருக்காங்கடி. வருவாங்க சாப்பிட்ற நேரத்துக்கு. நீ சாப்பிடு முதல்ல. சரி அக்கா, என் துணிலாம் கொஞ்சம் மாடியில் காய வச்சிருக்கேன். நேற்று போட்டுருந்ததில்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பேக்கில் மடிச்சு வச்சுட்டேன். சாப்பிட்டு பொறுமையாக வச்சுக்கலாண்டி. அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு? அவன் என்னத்துக்கு எப்போ வந்து நிற்பான்னு தெரியல. அதுக்குள்ளே நான் கிளம்பி இருந்தால் தான் அவன் வந்து நான் 4 தட்டு தட்டிட்டு போக முடியும் வீட்டுக்கு. சரி நான் எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிடு. ஏக்கா, ராணி அக்கா மாடிக்கு தான் போயிருக்காங்க. எடுத்துன்னு வந்துடுவாங்க துணிலாம். ஏண்டி அவன் நம்ம துணியை மட்டும் எடுத்துன்னு வந்துருவாடி. போய் அவகிட்ட போய் சொல்லு, போ மாடியில் இவங்க துணியை சேர்த்து எடுத்துன்னு வந்துட சொல்லு. சரி சொல்லிட்டு வரேன். அப்படியே அவனை சாப்பிட்டு கூப்பிட்டு வா. அவள் காலையிலேருந்து சாப்பிடல போல, அந்த துணிக்கிட்டே கிடக்குறான். காய வச்சுன்னு மச்சு வச்சுக்கின்னு. நீ போய் கூப்பிடு போ. சரி. ஏண்டி ரேணுக்கா, குழம்பு ஊற்றுவா? மீன் குழம்பு இருக்கா? முதல்ல இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். இது என்ன பச்சையா எதுவும் செஞ்சு வச்சிருக்கேன்? ஏண்டி அது புதினா துவையல்ரி. புதினா துவையலா? ஆமாம், வீட்டில் புதினா நிறைய இருந்ததா. சரி சிக்கன் கூட வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதை செஞ்சு வச்சிருக்கேன். நல்லதா இருக்கு. பரவாயில்லக்கா, பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன். நான் எப்பவுமே நல்லா தாண்டி செய்வேன். நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நீ ஒரு நாள் கூட பிரியாணி செஞ்சதே இல்லையே. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் தான் கற்றுக்கணுன்னேன். அதில் இதுவும் ஒன்று கற்றுக்கணும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்கு போ. சரி, யாரா தொகை கூட இருக்கு, சாப்பிட்டு பாரு. இந்த சாப்பிட்றேன். நீ சதீஷ், நீ ஏன் இந்த பக்கம் வா, வந்து சாப்பிடு வா. ஏன் உனக்கு பசிக்கலையா? காலைல பசிக்குது சொல்லி நின்ற. கடையில போய் எதனா வாங்கி சாப்பிட்டியா என்ன? போய் சொல்லாத. நான் கிச்சன் மேல வச்சிருந்த 10 ரூபாவை காணோம். நீ தான் எடுத்துருப்ப. நான் அப்புறமா பாத்துக்கிறேன் இரு. எங்க சந்தியா அங்க சாப்பிட்டு கூட்டினா போ. பேய் படம் பார்த்துன்னு இருக்காளுங்களா? ஏன் நீ போய் பார்க்கலையா படம்? சரி உட்கார், நல்ல பையனா. நீ ஏண்டி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்க? சாப்பிடி. சாப்பிட்றேன். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று யோசிச்சுனே உட்காந்து இருப்பாமா. இப்போ சாப்பிடு சீக்கிரம். சரி. வீட்டுக்கு போகும்போது முறுக்கு அது சொன்னால் கொஞ்சம் சுட்டு வச்சிருக்கேன். நான் எடுத்துன்னு போ, தூக்கில் போட்டு தரேன். தீபாவளிக்கு தரணும்ல, அதான் எடுத்துன்னு போனேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடு போதும். சரி, அன்னைக்கு புடவைலாம் வாங்கினால மறக்காம பேக்கில் எடுத்து வச்சுக்கினியா இல்லை பீரோவில் எங்கன்னா வச்சிருக்கியா? பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். சரி கட்டிக்கோண்ணே. சரி, ஏன்னா கோயிலுக்கு போனால் தான் கட்டணும். சரி கட்டு. அப்படியே பீரோவில் வச்சு பூஜை பண்ணி நிற்காத. ஆமாம், அது என்ன தூக்கும் பக்கத்தில் 2 தூக்கு எடுத்து வச்சிருக்கேன்? அதுவா, உனக்கு தான் குழம்பு சுட ஊற்றி வச்சிருக்கேன். வீட்டுக்கு போகும்போது எடுத்துன்னு போனேன். குழம்பு என்ன குழம்பு? ஒன்று மட்டன் குழம்பு, இன்னொன்று வந்து சிக்கன் குழம்புடியே. கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் செஞ்சு வச்சிருக்கேன்டி. வீட்டுக்கு எடுத்துன்னு போனேன். வீட்டுக்கு போய் நைட்டுக்கு சாப்பிடுங்க. எதுக்குக்கா இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்? ஏண்டி நிறைய தாண்டி இருக்கு, அதான் ஊற்றி வச்சிருக்கேன் உனக்கும். சரி அப்போ வை, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் சாப்பிட்றோம். நைட்டுக்கு போய் வேற சமைக்க முடியாதுல்ல, இது ஏதோ வச்சு ஓட்டிக்க வேண்டியதுதான். நிறைய தாண்டி ஊற்றி வச்சிருக்கேன், காலைல வரையும் வச்சுக்கலாம். என்ன எடுத்துன்னு போ, வீட்டுக்கு எடுத்துன்னு போனே சுட வச்சுட்டு மறக்காம. சரி. போட்டு கொடுக்கும்போது கட்டை பையில் ஒரு இரும்பு எதனா போட்டு கொடுன்னா, என்ன அடுப்பு கறி என்ன ஒன்று போட்டு கொடு. அப்படியே காற்று கருப்பு எதுவும் அண்டாது. எனக்கு தெரியும், அதெல்லாம் போட்டு தரேன். யோ கண்டக்டர்ஸ், தள்ளாத ஏரியா போறேன். முதல்ல இறங்கியா, பஸ் விட்டு இறங்க. முதல்ல குடிச்சிட்டு எந்த பஸ்ல ஏறதாவது நம்ம இனிமே பார்த்தேன், பஸ் உன் மேலே ஏற்றிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. யோ போயா.
யோ நாங்க காசு கொடுத்தாதான் உனக்கு சம்பளமே, நீ பேசுறியா? போய்யா. டிரைவர் வண்டி எடுங்க. இனிமே குடிக்காரெல்லாம் கை போட்டு நிறுத்தினான்னு வண்டி நிறுத்தினேன், உனக்கு அவள் தான் சொல்லிட்டேன். அவன் மேல பஸ் விட்டு கூட ஏத்தே, ஆனா வண்டி நிறுத்தாத. என் மேலேயே பஸ் விட்டியாத சொல்ற, உனக்கு இருக்கியா ஒரு நாள்? இந்த பக்கம் தானே போயிட்டு வருவேன், தேங்காய் வைத்து மண்டையை உடைக்கிறனா இல்லையாப்பா? அதுக்கு முன்னாடி போய் என் பொண்டாட்டி மண்டையை உடைச்சிட்டு வரேன். ஏ ரேணுகா, ஓடி அந்த அக்கா வீட்டுல போனீங்கன்னா எனக்கு என்ன வழி தெரியாதா? வந்துட்டேன் இருடி. நல்லா கறிய மீனும் தின்னுபிட்டு இந்த வெத்தலை பார்க்க போறதே தண்ணி சுகம்பா. இன்னைக்கு வேற குழம்புல நல்ல காரசாரமா இருந்தது. எப்பவுமே லட்சுமி குழம்பு வச்சு சூப்பராக தான் வைப்பா. நம்ம பொண்ணு வீட்டுக்கு வேற கொஞ்சம் கொடுத்து அனுப்பணும், அவ்வளோ நல்லா சாப்பிடுவா லட்சுமி வச்சு குழம்புனா. கறி குழம்பு கொஞ்சம் இருக்கான்னு கேட்டேன், ஒரு தூக்கில் ஊற்றி வேலைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னோம். நல்லா சாப்பிடுவா. இந்த வெத்தலை பாக்கு இடிக்கிறது எங்கே வச்சுன்னு தெரியலையே. வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டோமா? எத்தனை வாட்டி ஏந்து போயிட்டு வரது, கை காலெல்லாம் வலிக்குது, கொடாயுது அப்படியே. வீட்டில் ஒன்றுத்துக்கு 4-5 பேர பசங்க இருக்குதுங்க, ஒன்றும் ஒரு வேலை செய்யாதுங்க எனக்கு. எதுவாக இருந்தாலும் நானே செய்யணும். அதுங்கிட்ட சொன்னாலும் கத்தி உயிர் தான் போகாம தவிர ஒரு வேலை செய்ய மாட்டேங்குங்க. யாருன்னா வராங்களா பார்ப்போம், வந்தாங்கன்னா கொஞ்சம் எடுத்துன்னு தர சொல்லலாம். அது வரையும் இந்த வெத்தலை காம்பில் கிள்ளுவோம். ஐயோ சுனாமி பெட்டியும் உள்ளே வச்சுட்டு வந்துட்ட போல. இந்த மரதி வேற வந்து உயிர் எடுக்குதுப்பா. யாருன்னா வராங்களா பார்க்கலாம், வரலன்னா நம்மளே ஒரு 10 நிமிஷத்துல போய் எடுத்துட்டு வந்துடலாம். இந்த வீடு தான். அந்த வாய்ப்பு எடுத்து கேள்வி இங்க தான் உட்காந்துருக்கு பாரு. யார் இந்த ஆள்? எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குதே. யாரா இருந்தா என்ன, கொஞ்சம் வெத்தலை போட்டி வாங்கி தர சொல்லலாம். தம்பி இங்க கொஞ்சம் பாப்பா. இந்த கேள்வி எதுக்கு நம்மள கூப்பிட்டு தெரியலையே. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, காது கேட்கும். சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போலயே. ஆனா இந்த மூஞ்சி இந்த குரல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்குதே. யாருப்பா வேணும்? உனக்கு என்ன வேணும்? யார் வீட்டை தேடி வந்த? இந்த வீட்டை தேடி தான் வந்தேன். இந்த வீட்டை தேடி வந்தியா? இந்த வீட்டுல யார் உனக்கு தேடி தெரியும்? என் பொண்டாட்டி உங்க வீட்டுல தான் இருக்கா. உன் பொண்டாட்டி எங்க வீட்டுல இருக்கல? ஒருத்தி குண்டா வெள்ளத்தோல் போட்டுன்னு இருப்பாளே, இந்த வீட்டுல புதுசா வந்திருக்கிறாளே, உங்களுக்கு தெரியாதா? வெள்ளை தோல் போட்டுன்னு குண்டாதா? அது யாரு? ஒரு ஊர்ல இருந்து வந்துருக்கு அந்த பொண்ணு ரேணுகா, அது சொல்றானா? அவளையே தான். அவளோட புருஷன் தான் நானு. அவ புருஷனா? ஆமா, அது தீபாவளிக்கு வந்திருப்பாளே இங்க. சரிப்பா, அவளே இப்ப கிளம்ப போறேன் நீ ரெடி ஆயின்னு இருக்கிறா. நீ எதுக்கு இங்க வந்த? அவெல்லாம் கிளம்ப மாட்டா, சும்மா சொல்லியிருப்பா. அவளை அடிச்சு இழுத்துன்னு போலான்னு தான் நான் வந்தேன். ஓஹோ, அடிச்சு இழுத்துன்னு போலான்னு வந்தியா? சரிடா, உனக்கு இருக்கிற உடம்புக்கு நீ அவளை அடிச்சிடுவேன் அப்படிதானே? ஏன் இந்த உடம்புக்குன்னா 4 சாத்தம் தான் என் பின்னாடியே ஓடி வருவாவ. சரி யார் பின்னாடி யார் ஓட போறான்னு நீங்க வந்து திண்ணையிலேயே தான் உட்காந்து பாக்குறேன். எனக்கு கூட வெறுப்பா இருக்கேன்னு இப்பதான் நினைச்சேன். நல்ல இது சீன் ஒன்று மாட்டிருக்கு. ஏ கேள்வி, அவள் வர சொல்லு கொஞ்சம். நீ பாப்பா உள்ள போய் கூப்பிடு, வீட்டுல தான் இருப்பாங்க பாரு. இந்த வீட்டுல நான் போக மாட்டேன். அவளை வெளியே வர சொல்றியா இல்ல இந்த பானை தூக்கி போட்டு உடைக்குவா? பானை மேல கீழ மேல கையை வச்சுன்னு வச்சுக்கோ, கையை முறுக்கி பின்னாடி வச்சிருவேன். அப்போ குரல் கொடு, வர சொல்லு. வேணா உனக்கு என்ன, நீ போய் கூப்பிட்டுக்கடா, என்னாலாம் கத்த முடியாது. அப்படியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன். முதல்ல அவளுக்கு இருக்குது, அவளால தான் இந்த கழுவிக்கிட்ட நான் பேச்சு வாங்கின்னு இருக்கேன். இன்னைக்கு நானும் அவளான்னு ஒரு கை பார்க்காம இந்த தோட்டு கிளம்ப மாட்டேன். அதே நாங்க பார்க்க தான் உட்காந்து இருக்கோம். போ அடி வாங்காம ஊர் போய் சேர வழிய பாரு. யார் வீட்டுல வந்து என்ன பேச்சு பேசி நிக்க? ஏய் கிழவி, உனக்கு என்னை பத்தி தெரியாது, அமைதியா இருந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. யாரடா கிழவி நின்னுக்க? அம்மி கல்யாணத்து மண்டையில போட்டுறேன், முழு மரியாதையா போயிடும். ஆனா இந்த கிழவிக்கு ரொம்ப வாய்தான். ஒரு ஆம்பளன் கூட பார்க்காம என்ன வாரத்து பாருங்க. முதல்ல அவளை பொழுதுட்டு வந்து உன்னை நெக்ஸ்ட் மீட் பண்றேன், வரேன் இரு. இவன் மாவு கட்டு போட்டு தான் ஊருக்கு போனோன்னு எழுதி இருந்தா அது யாரால மாத்த முடியும்? போய் நல்லா வாங்கின்னு வரட்டும்.